புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவன் ஒரு புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக, ஒரு புதிய நன்மைகளை நமக்கு கட்டளையிடும்படியாக, ஒரு புதிய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவைகளோடு வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, அற்புதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு, அதிசயங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. என் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நன்மை நடக்காதா என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் இங்கே உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதத்தை பெறுவதற்கு, இந்த அதிசயத்தை பெறுவதற்கு, கர்த்தருடைய கரத்திலிருந்து மேலான ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்தரிப்பதற்கு கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற ஒரு மேலான ஒரு வார்த்தை, நீங்க பழையதை உங்களை விட்டு விலக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ அந்த பழையது உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புதிய தானியம் உங்களுக்கு கிடைக்காது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு புது ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு புது நன்மை கிடைக்காது, ஒரு புது அபிஷேகம் கிடைக்காது, ஒரு புது வல்லமை உங்களுக்காக வெளிப்படாது, ஒரு புதிய வழி நடத்துதல் உங்களுக்கு கிடைக்காது, ஒரு புதிய தரிசனம் கிடைக்காது, ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில நடக்காது. அப்ப எல்லாம் மாறணும்னா, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறணும்னா, எல்லாம் புதுசாக மாறணும், ஒரு புதிய காரியம் உங்களோட வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நடப்பிக்கணும்னா, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்லுகிற காரியம், உனக்குள்ள இருக்கிற பழையவைகள்லாம் என்னை விட்டு விலக்கு, அப்பொழுது நான் உனக்கு புதிய தானியத்துக்கு அங்க இடம் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்ன நம்ம கிட்ட பழையவைகள் இருக்கு? வேதம் என்ன சொல்லுகிறது? ஏன் இந்த பழையது இருக்கும்போது புதிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே, அதற்கு காரணம் என்ன? அப்ப நம்ம விளக்க வேண்டிய காரியம் எது என்பதை இன்றைக்கு வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம மொத்தம் 9 காரியம் இருக்கு, ஆனா 2 காரியத்தை மாத்திரம் இன்றைக்கு நாம கொஞ்சம் விஸ்தாரமாக நம்ம பார்ப்போம்.